நேற்று பெரியார் திடலுக்கு போய் வீரமணி அவர்களை சந்தித்த விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, வைகோ அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, சீமான் அவர்கள் வீட்டுக்கும் போயிருக்காரு. அவர் ஆட்சி அமைக்கும் போது இடதுசாரி கட்சிகளை மட்டும் உள்ளே எடுத்தார். அன்புமணி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, அவங்கள கூப்பிடவும் இல்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே அவர் போய் செஞ்சுருக்காரு. இடதுசாரி வலதுசாரி ரெண்டுக்கும் நடுவில் நிற்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் எல்லாத்தையுமே ஒரு லாபி பண்ணுற மாதிரி அவர் நினைப்பு அந்த சந்திப்பை நடத்தியிருக்காரு. பதவியேற்றவுடன் ஒரு பெரிய சுமையத்தையும் தள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபயராக பேசியிருக்காரு விஜய். அதுக்கு உடனே கவுண்டரும் கொடுத்துருந்தாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, இதெல்லாம் சொல்கிறது சின்னப்பிள்ளத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் அவரும் கொடுத்துருந்தார். மோதல் ஆரம்பிச்சாச்சு, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில இனி ஃபயராக போகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த இந்த சூழலில் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சந்தித்த இந்த சந்திப்பு எதை சொல்ல வருது? தமிழ்நாட்டுக்கு முந்திக்கிட்டு வைகோ அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது அண்ணா அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அண்ணா இப்படி தான் போய் எல்லாரையும் பார்த்தாரு, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு. இடதுசாரிகளும் இந்த சந்திப்பை வரவேற்றிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான முன்னகர்வு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சந்திப்பு இதோட முடிஞ்சுதா, நாளைக்கும் தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நாளைக்கு தான் கிடைக்கும். இந்த மாதம் இறுதியில் டெல்லிக்கு போய் அங்கே உள்ள ஆளுமைகளை சந்திக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. இப்போ மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குழப்பம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. விஜய் அவர்களை ஆதரித்தவர்கள், எதிர்த்தவர்கள், விஜய் யாரோட ஆளுன்னு யாராலுமே இப்போ வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு சூழலில் அவரை எதிர்க்கிறவங்களும் ஆதரிக்கிறவங்களும் முடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் அரவணைச்சி ஒரு நல்ல அரசை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஜய் அவர்கள் இருந்திருந்தால் முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்க மாட்டார். அவர் திமுக அரசு மேலே ஒரு பெரிய பழியை போட்டு வந்த உடனே நாங்கள் போர் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அதை நேற்று அவர் சொல்லிவிட்டு இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு ஸ்டண்ட் அவர் கையில் எடுக்கிறார். அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய மக்கள் தமிழக மக்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்னிசட் தலைமுறை இருக்குல்ல, ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் இந்த 1 மாதம் 2 மாத காலகட்டங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் மீது அந்த தொண்டர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், திமுக சார்பிலும் நாம் தமிழக கட்சி சார்பிலும் நடத்தப்பட்ட தாக்குதல், உளவியல் தாக்குதல்லாம் அது ஒரு பெரிய வடுவாக தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனசில் இருக்கும். இப்போ வரைக்கும் அது மறைஞ்சிருக்காது. அந்த சூழலில் விஜய் அவர்கள் போய் பார்த்துருக்கத கட்சி தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான சலசலப்பை உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் முழுமையாக விஜய் அவர்கள் கையெடுத்திருந்தார். இன்னைக்கு போய் அந்த தீய சக்திக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறார். விஜய்க்கு வாக்களித்த மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இதை விஜய் அவர்களுடைய ஆரோக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்குறதா இல்லைன்னா தடுமாற்றமாக பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சோம் அப்படின்னா தடுமாற்றம் அப்படிங்கிறதா முன்னால் நிற்குது. இப்போ ஏன்னா இன்றோட பதவியேற்று 2வது நாள் ஆகுது, நாளைக்கு விடிஞ்சா 3வது நாள். இதுவரைக்கும் ஆட்சியை எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பற்றி விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை மக்கள்கிட்ட. ஒரு முதலமைச்சராக அதை அவர் சொல்லியிருக்கணும், இப்போ வரைக்கும் அவர் சொல்லாமல் இருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்குது. விஜய் அவர்களுடைய இந்த நகர்வு பகைமை உணர்வை மறந்து எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு நகர்வா, இல்லைன்னா அவர் ஏற்கனவே வகுத்த அந்த சக்கர வியூகத்தோட ஒரு பகுதியான எல்லாரையும் இன்னும் குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்ட நகர்வா, இல்லைன்னா எங்கெல்லாம் இவ்வளோ கிண்டல் அடிச்சிங்களே, நாங்கள் எவ்வளோ அதிகாரத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத குத்தி காமிக்கிறதுக்காக எல்லாரோட வீட்டுக்கும் போயிருக்காரா அப்படிங்கிற 3 கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. விடை போக போக தெரியும்.